பிவைக்யூ பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா. இப்போ இஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸட்ரா 2 + 1ஓட வேல்யூ வந்து ஒய்னா தென் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா 8 + 1ஓட வேல்யூ கேட்குறாங்க. இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஏபியில் இருக்கிற 2 ஃபெசர் ஃபார்முலாவை ரீகால் பண்ணலாம். முதல் n இயல் எண்களின் கூடுதல் நம்ம படிச்சிருக்கோம். 1 + 2 + 3 எக்ஸட்ரா அப் டு என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா n × n + 1 / 2. முதல் n கன எண்களின் கூடுதல் 1³ + 2³ + 3³ அப் டு n³ வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. இந்த 2 ஃபார்முலாமே 10th இருக்கும். சரிங்களா. ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். அதை வச்சு இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸட்ரா. அப்படியே ஜஸ்ட் திருப்பி எழுதிக்கிறேன். இங்கே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1லேருந்து 2 அப் டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸு. இப்போ பாருங்கள், இதோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க ஈக்குவல் டு ஒய்னு. இது இதோட கம்பேர் பண்ணுங்கள். 1 + 2 + 3 அதே மாதிரி போய்கிட்டு இருக்குது. லாஸ்ட் டேர்ம் இங்கே n, இங்கே எக்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ் இங்கே n இருக்க இடத்துல எக்ஸ் போட போகிறீங்க. அப்போ என்ன ஆகிடும், எக்ஸ் × x + 1 / 2. இதோட வேல்யூ உங்கள் ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க கொஷினில், 1 + 8 + இதோட வேல்யூ. இதையுமே நான் பின்னாடி ரிவர்ஸில் இருந்து எழுதுறேன். அப்போ 1 நான் 1³ எழுதிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. 1³ வேல்யூ 1 தான். 8 வந்து 2³ எழுதிக்கலாம். ஏன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு அப்படியே எழுதுனீங்கன்னா இது x³. சரிங்களா. இது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இங்கேயும் என்ன இருக்கிற இடத்துல எக்ஸ் போடுவீங்க. அப்போ என்ன ஆகிடும், x × x + 1/2 த ஹோல் ஸ்கொயருன்னு வரும். இதோட வேல்யூ தான் அவங்க கொடுத்துட்டாங்க ஒய்ன்னு. அப்போ y². அப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா y². கிளியரா.